உண்மையே எண்ணி என்னையும் வணங்கும் இந்த வழியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உடைய நல்லவள் தந்து எல்லோரும் வெள்ளாமரை என்றென்றும் துறையிருப்பாய் கந்தா அதற்கு அருள் சென்று அடியாண்மை வணங்கி என்னுடைய பணியை தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம். சத்தியம் சிவம் சுந்தரம் திருப்புகை மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். கரவழி பாவை நீயே பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தருபவளே புலமிக்க வேத பொருளே பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே புகழ் கருமாறி உமே என்று போற்றி புகழும் அன்னை மகாசக்தி ஆகிய மதுரை மீனாட்சியை வணங்கிவிட்டு பிறகு கவனிக்கலாம். மாதவர் போற்றும் ஏழே
கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிழக்கை மேல் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிழக்கை மேல் வைத்து அஞ்சு மொழி உமையால் வீற்றிருந்தார் அந்த அந்த அனைத்து தெய்வங்களையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எனது குலதெய்வமாகிய கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகேயனுடைய வரவை எண்ணி அனுதினமும் வழிமேல் வெடி வைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக இந்த இடத்தில் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன் செவ்வானம் கடலினிலே கடந்திட கண்டேன்
நிரம்பிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு வழி செய்யும் இறைவனடா என்று அந்த கந்தனை வீட்டிக் கொண்டிருந்தார்கள். காணாத ஒன்றை அடை போல நின்று கொண்டிருந்தாலும் வெகு தூரத்தில் இருந்து யாரோ ஒருவரை அழைக்கிறது போன்ற ஒரு சிறிய குரல். இந்த குரலுக்கு சொந்தக்கார் யார் என்று கவனிப்பதற்கு முன்னால்
ஆ
காதல் வாழ்க காதலில் நீ ஒன்று ஏற்றினாலே மயக்கமென்ற காதல் வாழ்க காதலில் தீபம் ஒன்று ஏற்றினாலே பயங்கரமான வேலை நடந்தது. அப்பாத்து கடைங்க காவல் பக்கம் இருக்காங்க. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். காவலுக்கு நீங்க வரீங்களா? நாங்க வராமையா? இல்லங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு லீவ் விட்டு நான் மட்டும் போய் பாக்குறேன். ஒரு நாளைக்கு லீவ் விட்டா? ஆமா. என்ன பண்றது? இனிமேல் தினமும் தான் பாக்குறேன். அப்ப ஆர்டர் உண்டு. நீங்க காவல் பாக்குறீங்க, எண்ணங்கள் கொஞ்சமாவது இருக்குதா? இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்பா இவங்க கிடக்குது. நீங்க அவங்க பாக்குறாங்க. அது என்னமோ தெரியல, உங்களுக்குள்ள என்ன ரகசியம் இல்லையே. அதனால நான் வந்துட்டு அடுத்து அம்மா பார்க்கட்டும். அம்மா பார்க்கலாமே. அம்மா
என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? உங்களுக்கு அப்பா வந்து கண்ணுக்கிட்டமா காவல் பார்க்க சொன்னாங்க. காவலுக்கு யாரா இருக்கணும்? நீங்க வரீங்க, நான் வரேன், இன்னொரு தோழி வரா. தோழி வரா. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த காவல் போனா காவல் சிறப்படையும். ஏன்னா நம்ம உள்ள வழக்கப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீட்டுக்கு ஒரு கண்டிப்பாக காவல் சொல்லும்போது வள்ளி பிள்ளை மட்டும் ஏன் காவல் இருக்காம இருக்கீங்கன்னு மக்கள் எல்லாரும் போயிருக்காங்க. அவங்களுடைய குறையை தீர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ரொம்ப சந்தோஷம். நீங்க முன்னாடி காவல் பேசிங்க. போனதே இல்லமா? நானும் போனது இல்லை. அப்படியா? முதல் முறையா போறோம். ஆனா இங்க சிறு சிறு காத்தம் சிறு சிறு கட்டுமா அப்படி வரும்போதே வந்து என்னோட சின்ன சின்ன சிறு சிறு சிறுவின காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு இது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீதானா வா வாவனே சிடு சிடு சிடுவின காத்து வர வர ஒரு நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீதானா வா வாவனே சிடு சிடு சிடுவின காத்து வர வர ஒரு நாத்து மறைக்காடும் மயிலும் சாட்சி மகாமாவின் போயாம உன்னை தவிக்கின்றான் வழக்காடு கோவில் காட்டி நாடோடு நாடி உனக்காக தூவிட்டு இடமோஞ்சு போடி புது புது வரிகளை பாடி அது படிக்கிறது பாட்டு எங்கேயும் குழப்பத்தை தேடி போகாதே மாமா நாள் பார்த்து பேசும் போது நாளாச்சியாமா என்னை காதல் பண்ணி அதுதான் உன் பேரு பண்ணாட்டி பூனாருக்கு விடமாட்டியான நான் போகும் மஞ்சள் நீரானே நான் பூசும் கோபம் நீரானே ஒரு வாழ்ந்த காட்டு மாமா பேசாம வாழலாமா சிறு சிறு காட்டு வர ஒரு நாட்டு புது புது வரிகளை போட்டு அது படிக்கிறது வருது பாட்டு ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் இல்லாத வாங்கவே சிறு 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 காட்டு வர ஒரு நாட்டு புது புது வரிகளை போட்டு படிக்கிறது வருது பாட்டு. நீங்க உங்களுடைய ஆசை சொல்லிருக்காங்க. அப்படியா இருக்குமா? அண்ணே ஆமா என்ன அண்ணன் நுழையா இருக்கு? என்ன மரியாதை தருக்கிறோம் குறையிறதே. எனக்கும் அரசியல் வந்துச்சு. இருக்கத்தானே செய்யும். ஆமா இருக்குதுனால என்ன இருக்கு? ஏற்படுத்து. அதெல்லாம் வேணாங்க. நான் இமயமலை நோக்கி செல்கிறேன். நீ இப்பதான் இங்க போயிட்டு வந்த சமயம் போயிட்டு வந்த அடுத்து இமயமலை நோக்கி செல்கிறேன். எனக்கு ஆண்பாடியே வராது பிடிக்கவே மாட்டேன். பையன் மாதிரி தெரியாது. அது யாருக்கு தெரியும்? அதனால அப்பா வந்து கிடைக்கிற கால் பக்கத்துல எல்லாம் பார்க்கல எனக்கு ஆசையில வரத்தல செய்யும். இங்க போனீங்க இப்பதான் வைக்க போனோம். ஒன்னரை மினத்தியிலே ஒன்னரை மினத்தியிலே ஒன்னரை மினத்தியிலே புரிஞ்சுக்க ராசா
நான் ஏதோ மறைக்கிறேன் ஏதோ நினைக்கிறேன் நான் ஏதோ மறைக்கிறேன் அதே அப்பா என்ன இருக்கு செக்யூரிட்டி ஆட்சி மாதிரியே ஆயிட்டியே ஏறி அப்படி ஏரியா ஜோடி விருதை கட்டில எதை கொண்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிற வித்தியாசம் கூட தான் இருக்குது கூட நீனே உனக்கே தெரியல வித்தியாசம் கூட இருக்குது மாமா வருவாங்கன்னு மல்லாண்டு படுத்திருந்தேன் மாமா வருவாங்கன்னு மல்லாண்டு படுத்திருந்தேன் மாமா மாடு மிதிச்சிருச்சு மாடு மிதிச்சு அந்த வேலை ஓகலாக மிதிக்க மாட்டேன் எங்க பூசுது இன்னமா பூசுது எது புதுசு கைப்படாத ரோசா எங்க இருக்குது ஆடு இருக்கிறது தூக்கு போய் நீ கட்டு விட்டது சாப்பிடுங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன ஜாலியா வந்திருக்கிற ஜாலியா வந்திருக்கேன் சோழியா வந்திருக்கேன் உனக்கு என்னடி ஜோலிங்க நம்பியா சேர்க்கல தான் என்னை சேர்த்துருக்காங்க சொல்லி வைக்கலாம் ஆமாம்மா ஏன் 7 பேர் இருக்காங்க வசதியா இருக்கும் உனக்கு அதெல்லாம் நமக்கு எம்மாத்திரம் அதுக்கு எம்மாத்திரமா 7 நமக்கு ஒரு கணக்கா நமக்கு ஒரு 70 எப்படி ஒரு சதா அடிச்சிருப்பியா அப்படியாவது காண்டி கேட்டேன் புரிஞ்ச முடியல சதா பார்க்க மெயிலி பார்க்க நீ எப்படி இருக்க கேட்கறேன்னா எதுக்கு சொல்லுன்னா வெளியில வரும்போது டீ வருது ஆமா ஆமா உள்ள இருக்கும்போது டீ வர மாட்டேங்குது இப்போ இதை குடிக்க என்ன பட்சத்துலையா போகும் என்ன பண்றது கிடைக்கிறேன்னு குடிச்சுக்கணும் குடிச்சுக்கணும் நீங்க சுகமா இருந்தீங்கன்னாக்கா எனக்கு சுகம் கொடுக்க முடியும் ஆமா ஆமா நீங்களே சுகம் இல்லாம கிடந்தீங்கன்னா எனக்கு எப்படி சுகம் கொடுப்பீங்க வண்டி கரண்ட்ல இருக்கா செட்டுக்கு போச்சான்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் கரண்ட்ல இருக்கு அதெல்லாம் கரண்ட்ல இருக்குது இல்ல என்னமோ அரைக்கரண்டா வளர்ந்து கேள்விப்பட்டேன் அடி போடி நீ தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான் இந்த தப்பு இல்லை மாசத்துல ஒரு நாள் சடவுன் ஆகிறது செலவு செஞ்சேன் என்ன
ஏன்னா பராமரிப்பு பார்க்க முடியாது. அது போல என் கம்பெனி ஒருத்தர் வருவாங்க எங்க ஆளக்கான அடியே ஏண்டி இல்லை டோக்கன் டோர் சாப்பிட உனக்கு செம்ம 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 அருமை மாப்பிள்ளை சத்யராஜா அவருடைய ரசிகனும் என் அன்பு மருமகனும் என்னுடைய சேகனும் ஆகிய சக்திமுருகன் அவர்கள் ஏண்டி அவர் சீடன் சரி நீ சீடி அப்போ ரொம்ப நல்லா இருக்கு போட்டு பாருங்க. ஆஹா மாப்பிள்ளை ரூபாய் எனக்கு 200 வருஷத்துல அவருக்கு நன்றி வணக்கம். அடியே அடியே வாடி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்ன இந்த ஏரியாவுல அப்படியே ரவுண்டா வந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னவா திரும்பி ஏண்டி சரி நீ என்ன பார்த்துட்டு அவளை பார்த்துட்டு பொசுக்குன்னு இருக்கு எல்லாம் உருவம் இந்த மாதிரி. கொஞ்சம் இது பெரிதா பாருங்க. ஏய் அதுக்கு தான் சொன்ன உள்ள 2 நிமிஷம் வேண்டான்றேன், இதுவே போதும். உள்ள வச்சா முன்ன நல்லா வச்சுட்டாவே போதும். வச்சுட்டு வாங்க நான் கேட்கறியா? ஏய் அதெல்லாம் நீங்க வைக்கிறது இல்ல, எங்களுக்கு தேவையில்லை. ஒரிஜினல் தண்ணி இன்னைக்கு அழகு. ஏய் மரியாதையா பேசுறீ, கொஞ்சம் அப்படி எடுத்து லேசா போல சரி பவனுக்கு அலமாட கடந்த போதும். யாருமே பார்க்கணும் அப்படிங்க, நம்ம பார்த்து நம்ம ரசிச்சாலே போதும். ஏய் என்னாச்சு? நல்லா தானே வந்தது. ஏன்டி எல்லாரும் பாருங்க, நானும் வசதி வாய்ப்பா வாழணும்னு ஆசைப்பட்டேனே, அது தப்பாடி. ஆசை இருக்கத்தானே செய்யும். ஒன்றும் தப்பு இல்லை, என்ன பிரச்சனை? எல்லாரும் மாதிரி பேங்க் நிறைய பணம் போட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி இது தப்பா? தப்பு இல்லையே. சரி விடுங்க. மாறி வேலை மாறி வச்சு வீடு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? அதுவும் தப்பு இல்லையே. கடலாமே ஆமா. நானும் செய்யாத தொழில் இல்லை. சரிங்க. ஆப்பா கடையிலேருந்து இட்லி கடையிலேருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்துட்டேன். ஊரம் படுத்துருச்சு. ஐயோ ஒன்று வந்துல என்ன இல்லையா? தொழில் வந்து முன்னேற்றத்துக்கு வரல. ஏண்டி? நான் மனசுல வந்து போய் இனி நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது போல இருக்கு. சரி மருந்தை குடிச்சிட்டு சாவலாம்னு போனேன். ஆஹா பக்கத்து வீட்டுக்கார கடை வந்து தட்டி விட்டான். எது? கட்டிங்கல்ல ஏண்டி தட்டி விட்டேன். அது பத்தி மட்டும் ஏண்டி சாக போறீங்க? எல்லா தொழிலும் செஞ்சேன், சரி படுத்துருச்சு, அதனாலதான் சாக போறீங்க. சரி இப்போ கிளம்பி கேட்டா எல்லா தொழிலும் செஞ்சியே, அந்த கடைசியா சொன்ன தொழில் செஞ்சியான்னா கடைசியா என்ன தொழில் செஞ்சது எனக்கும் புரியல. அதானே என்னடி சொல்றேன்? எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னீங்க, அந்த தொழில் செஞ்சியான்னா அதான் எந்த தொழில்? அப்பவும் எனக்கு புரியல. நீ மருந்து கொடுத்து சாக போய் செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பை கொண்டு என்ன செய்வாங்கன்னு என்ன செய்வாங்க? இதைத்தான் நானும் சொன்னேன். வெட்டியா தாண்டி போக இந்த உடம்பு ஐயோ ஆண்டவன் கொடுத்த பெரிய முதலீடு இந்த உடம்பு. ஏன் நீ இதை வச்சு சம்பாதிக்க கூடாது அப்படின்னா, பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏண்டி இது வேற டீலிங் இருக்கு. அதுக்கு பாருங்க பிளஸ் எப்படி எப்படி போட்டா போட்டு கீழே போன் நம்பரை போட்டு பஸ் ஸ்டாண்டு பிளக்ஸ் வச்சா இந்த தொழில் பேர் 500 இருந்து 5000 வரைக்கும் நடிச்சேன். காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு, தேவகோட்டை பஸ் ஸ்டாண்டு, புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு, கரூர் பஸ் ஸ்டாண்டு, மதுரை பஸ் ஸ்டாண்டு ஒட்டா போன் பறக்குது. இதுல ஒருத்தர் போன் போட்டு கேட்க கூச்சப்படுறேன். என்னன்னு? ஹலோ, நீங்க இந்த பிளக்ஸில் உங்க நம்பர் பார்த்தேன், நீங்க வந்து இது முண்டை நாங்க என்ன என்ன வேணும் சொல்லு அப்படின்னு. நாங்க ஒரு 5 பேர் உட்காந்துங்க, 5000 ரூபா வருங்க. தலைக்கு 1000 கிடக்கும். பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் ரேட்டை குறைங்க. சரி 10 பைசா குறைக்க மாட்டேன். ஏன் தொழில குறைய கேட்கணும். தொழில் தான் பண்ணிடுவேன். சரி வாங்கிக்கோங்கம்மா, நீங்கள் வாங்க. அட்ரஸ் சொல்லி வாரேங்க. இன்னும் காட்டு பொங்கல் அட்ரஸ் கொடுத்தாங்க. ஆலமரம் சந்து, அரச மரம் பொந்து, மூத்தர சந்து அதை கொடுத்தாங்க. சரி நானும் ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டேன். முக்கியமான தொழில் அது. இடத்த கண்டுபிடிச்சி போயிட்டு இப்போ காலிக்குள்ள அமுக்குனேன். டிங் டாங் கதவை திறந்தாங்க. சரி எதிர்த்த மாதிரி இப்படி கட்டல்ல 3 பேர் உட்காந்து பார்த்தேன். இப்படி திரும்ப இங்கே திரும்ப 2 பேர் வந்தேன். கொஞ்சம் 5 பேர் கரெக்டாக இருக்காங்க. உள்ள போயிட்டு
சரி. உள்ள போறேன். ஆ. இந்த பக்கம் ரூம்ல இருந்து 5 பேர் வரேன். ஐயையோ. எனக்கு கடுப்பாயிடுச்சு. பேச்சு சுத்தம் இல்லை. போன்ல எனக்கு 5 பேர் தான் சொன்னீங்க. இப்போ 10 பேர் தான் என்ன இருக்கேன். ரவுண்டா 10,000 வரும். சீ. சரி. நமக்கு தலைக்கு 1000 நடக்காது. ஆயிரம். ஒரே ரேட் ஏற்றிட்டேன். அவங்க ஒருத்தர் போய் உட்கார போனேன். என்ன உட்காருன்ற நம்ம கிளம்புறேன் அப்படின்னு இல்லை. ஒருத்தர் வந்து மாட்டான்னு கதவை அடைச்சிட்டேன். ஐயையோ. ஒருத்தர் நல்லா வளர்த்தவண்டி கை சாப்பிட்ட கை கத்தனை பார்த்தேன். ஒருத்தன் ஒரு அரைச்ச காதோட சாப்பிட்டு கட்டி கட்டில் போய் மல்லாந்துட்டேன். சரி. மயக்கம் வந்துச்சு. சரி. என்ன வச்சு தெரியுது. மயக்கம் தெரிஞ்சு அப்படி கண்ணை அப்படி முடிச்சு பார்க்குறேன். ஏன்? கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டேன். கால் 2 இழுத்து இப்படி கட்டிட்டேன். ஆணி அடிக்க மாட்டாங்க. நாம வாயை திறந்து கத்தலாம்னு நினைக்கிறேன். கத்திருக்கலாமா? வாய் என்ன பண்ணுது? ஏண்டி பாலை வச்சு அமைக்கிட்டு எதடி இப்படி துணியை சுற்றி வச்சாரு. அவங்க வேலைக்கு ஐடியா பண்ணிருக்காங்க. மயக்கம் தெரியட்டுன்னு வெயிட் பண்ணிருக்காங்க. பல்லு கட்டிக்கிறவங்க அப்போ மனசுக்கு ஒரு தைரியம். என்னது? கணக்கன்ல பார்த்தேன். 10 பையன் மீறி போனால் 15-50 நிமிஷம். 1 மணி நேரம் முடியாது. அவன் வீட்டுக்கு காப்பி வேணும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். 10 பையன் வந்தாங்க. சரி முடிஞ்சிச்சு கிளம்பலாம்னு நினைக்கிறேன். இந்த முதல் வந்த மாதிரி ஓகே. ஆமா. அவன் சுற்றி வந்து வரிசையில் வைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ரவுண்டு சண்டை அழைங்களா. நீங்கள் பூரா பிள்ளையார் வேலை பொங்கச்சோறு வாங்கி பழகிருப்பாங்க. 1 வாரம் அப்படி சண்டை அழி. 1 வாரம் சொல்லி கொடுத்த கதையை அப்படியே சொல்லியே. வச்சு செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல. வச்சு செஞ்சுருக்கேன். நான் செஞ்ச தப்பு இல்லை தெரியுமா. என்னடி? நான் ஒத்தையா போனது பெரிய தப்பு. புரியல. ஒரு பார்ட்னர் இருக்கணும் எப்பவுமே. ஒரு ஆளு தனிமையில போனோம்னா இப்படிதான். பாத்திரம் வேணும். தப்பிச்சு வந்துருக்கலாம். அதுக்காக அதுதான் உன்னை ஏய், வேலை பாருங்க நீ. சொன்னதா நீ, நான் தான் உனக்கு சொல்லி நீ இதை வந்து எழுதிருக்கீங்க. இப்படி சொல்லி ஆமா, அம்மா பார்க்கலாமா? அம்மா வாங்க. முதல்ல நான் நின்றுதான் அண்ணன்
ஏன் என்ன மூச்சு கொடுக்குறீங்க? பத்து பேர் போன மாதிரி ஓடும். இல்லம்மா மூஞ்சி வாட்டத்தோட இருக்கு. என்ன காரணம்? எனக்கு புரியல நீங்க சொல்றது. அது ஒண்ணுல பாத்து என் கஷ்டம் உங்களுக்கு புரிய வேண்டாம். என்னம்மா ஒரு பெண்ணோட கஷ்டம் பெண்ணிடம் தான் சொன்னாதான் தீரும். அது சொன்னாலும் என்ன தீர போதும் அவ்வளவுதான். சொன்னாலும் தீராத ஒரு கஷ்டம். அடியே ஹரிணி, சத்தியமா சொல்ற உன்னை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. ஆமா முகம் அப்படின்னு நல்லா சிரிச்சு பூத்த பூ மாதிரி மலர்ந்து இருக்கிறதுல இப்ப எப்படி அழகா இருக்கு சிரிக்கிறது. எல்லாம் மலர்ந்துறதுனாலதான் பிடிச்சி அறிஞ்சுட்டேன். என்னது நீ சொல்றது புரியல. என் கஷ்டம் அது ஏன் நீங்க எழுதுறீங்க? யாரு பூவுன்னு இருந்தா அது மலர்ந்துருச்சுன்னா புதுவத்தான் செய்யும். அது நீயே அதை பத்தி கவலைப்படுற. ஒரு நாள் விட மாட்டாங்க. காலம் தான் இல்லையா? சரி இருக்கட்டும், உனக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனால நீ ரொம்ப பயப்படுற. சரி எங்க அப்பா பாத்தீங்களா? ஆமா, நீங்க 10 பேர் அதுக்காக அப்பா. சரி எந்த 10 பேரு? எங்க அப்பா வேற என்னடி சொல்றீங்க? அந்த கஷ்டம். ஏய் 10 பேர் முதல்ல என்ன நடந்துச்சு? 10 பேர் காரி இப்படி துப்ப போறாங்க பாத்துக்கிட்டு. நீ பொம்பளையா இல்ல வேற எதுமா? அப்ப 10 பேர் பிடிக்காம அப்புறம் வச்சிருக்காங்க. ஏய் என்னடி சொல்றீங்க? அவங்க 10 பேர் போய் வச்சிருக்க தெரிய வேண்டாம். 10 பேர் புடிச்ச ஆளவங்க வச்சிருக்காங்க. ஓ 10 பேர் சொல்லாதீங்கம்மா. இல்லடி 10 பேர் யாரடி சொன்னே? 10 பேர் உனக்கு பத்தாதுறியா? பத்தாயா? அந்த சொல்றாங்க அப்படி ஒண்ணும் ஒண்ணு பேர் சும்மா சும்மா ஐயே சும்மா மாமா பாக்குறதுக்கு அப்படி பலிக்கா இருப்பாங்க. சும்மா அப்பலாம் நீ பயப்படக்கூடாது. உங்க எல்லாம் அது பார்த்து நினைச்சு பயந்த முதல்ல அப்புறம் சும்மா உன்னைய பார்த்து யாரும் பயப்படாம இருந்தா சரி. கட்ட காட்டுறது. சரி இருக்கட்டும். எங்க அப்பா பாத்தீங்களா, எங்க அப்பா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நமக்கு குல வளர்க்கப்படி ஆண்கள் முழுது வரணும். நம்மளை போட்டு பருவமடைந்த பெண்கள் பாதுகாக்கணும் அந்த பிள்ளைகளை. வேலை எப்ப பாரு இதை பண்ண அதை பண்ண யாரும் நோட்டு சொல்லிட்டே இருக்கு. அதை பண்ணா ஏன் அது இதை செய்யாத இந்த செய்யாத நீ அப்பதானே அதை செய்ய. நம்ம எப்பத்தான் நீங்க எப்படி கேட்கிறேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு செஞ்சாச்சா உனக்கு என்ன அதெல்லாம் செய்ய தோணுதா? அப்புறம் என்ன அதெல்லாம் போதும். நான் சொல்றது காவலை சொல்றேன். அதுக்காக சொல்றேன். நீ தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. காவல்லாம் நின்றுக்கிட்டே இருந்தா போதுமா? இந்த கிடைத்த வாய்ப்பு நம்ம பயன்படுத்தணும். சரி கிடைச்சாச்சு. ஒரு சோட்டு பிள்ளையா சேர்ந்துருக்கோம். உங்க பாரு ஒச்சுச்சு ஏன் நாயை கூப்பிடுறீங்க? இதுதான் அப்பா சொன்ன நந்தவனமா. பாருங்க நந்தவனத்தை பாருங்க, எங்க பார்த்தாலும் வண்ணவன மலராக புது புது நந்தவனத்தை பார்க்கிறது மனசு கொஞ்சம் வீடுகள் கூக்க வேண்டும் போதும் மாணவர்கள்லாம் திருவிழித்து ஓடுவது மனசு கொஞ்சமான இன்பம். நீங்க பரவாயில்ல எப்படி புரியுங்க? மனிதர்கள் தோல்வித்தார்கள் கூக்கு என்று கூவதும் மாநிலங்கள் எல்லாம் துள்ளி குதித்து மயில்கள் எல்லாம் தன் தோகை விரித்து கொண்டு போய் ஆடும். குயிலெல்லாம் தன் குடி துணி கொண்டு போகும். மரபுற்று பயிரெல்லாம் கொத்தி கொத்தி டொப்பு கொடுக்கும். உனக்கு தான் அதிகமா தெரியும், எனக்கு தான் தெரியாது. ஒண்ணு சொல்லி கொடு. சரிமா இதோட கொண்டே சரி இரு. அதனால எனக்கு வராது ஆடுபடுறாரு. ஏன்னா ஆடுபடுறாரு அழுப்பு இருக்காது. ஆடுபட்டு சேராவிட்டால் இடத்துக்கே அழகு இருக்காங்க. அதனால இந்த இடத்துக்கு அழகு ஒரு முதல்ல வர்ணிக்கணும், அந்த இயற்கையை முதல்ல வர்ணிக்கணும், அதுல இன்பத்தை முதல்ல வர்ணிக்கணும். Thank you.
ஏய், என்னடி இது? ஒரு ஹீரோ பாரு. சரி, உண்மையிலே இது. ஏய், கால் கொண்டு வா, அது என்னடி? காலைல சிந்திருச்சுக்காரு இதுல மிதிக்கதான் உடைய காலத்துல நான் முக்கிய முக்கிய பாடி பாடி கிடச்சா என்ன ஆயிடுச்சா நீ முதல்ல கோடி என்ன சரி வராது என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா பின்னாடி தண்ணி தண்ணி கடவுள் தண்ணி தான் எனக்கு அப்புறமா பரவாயில்ல முட்டை விடமா இருக்கு ஆமா சத்தியமா சொல்றேன் நீ முட்டை அடிச்சிருக்கீங்க என்ன மாட்டேங்குது சூப்பர் இல்ல உனக்கு வந்துருச்சு இல்ல ஏற்கனவே அவஸ்தைப்பட்டுடா வராமதானே நீ அவஸ்தைப்பட்ட நடக்கிறது நான் பார்த்தா ஏய் வராமதானே அவஸ்தைப்பட்ட பாவம் ஏய் மறுபடியும் இருக்கிறத நிக்கணும் மேடையில அதனால பழைய முட்டை விடமா இருக்கு ரசிக்கலாமா அது என்ன வாழைத்தண்டு மாதிரி இருக்குது வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாம் உலகம் கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன பாக்குறேன் என்ன பாக்குறாங்கடா அஞ்சு பாரு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு பாரு கீழே இறக்கி ஏன் மூஞ்சிய முடியுது முகத்தை தான் மூலம் ஏன் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க என் மூஞ்சில முடிக்காது இப்போதைக்கு அவர் மூஞ்சில நம்ம முடிக்காம இருக்கணும் நீ இந்த மாதிரி பண்ணாமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று காவலை கண்ணு வைக்கமா பார்க்கணும் ஆமா அவர் வராது நீ விடுமா ஐயா உங்காலுமே வேற யாரும் இல்லை அதை பத்தி கவலையே பின்னாடி இல்லை போட்டட்டும் குளிக்கி வாரி தூத்துவார் தூக்கட்டும் போகட்டும் கண்காணிக்கு நீங்க வேற மாதிரி சரி அதனால ஆளுக்கு பக்கமா காவலை அழுத்திட்டணும் நம்ம இடம் முக்கியமான இடம் யாராவது பணிவான முறையோட ஆசீர்வாதம் பிறகு அம்மான்னு சொல்லுங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பார்க்கலாமா எப்ப வந்தே கிளம்பிட்டு அப்படியே